ஒரு முறை சொல்லியிருந்தோம். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் அவங்க கேட்ட கேள்வியில் நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்து அங்கே இந்த அசம்பாவிதம் தொடங்கியது, அந்த மாதிரியான கேள்விலாம் கேட்குறாங்க. இவர் இந்த வண்டியில் ஏறி 1 நிமிடம் 4வது நொடியில் பேச தொடங்கினார் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 3வது நிமிடம் 44வது செகண்டில் ஸ்கிரிப்ட் பேப்பரை உதவியாளரிடமிருந்து வாங்கிக்கிறார். 4வது நிமிடம் 45வது செகண்டில் அங்கே வந்து ஆம்புலன்ஸ் ஏற்கனவே வந்துடுச்சு. எத்தனாவது நிமிடத்தில் வருதுன்னு கேட்டிங்கன்னா 3வது நிமிடத்திலேயே முதல் ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வந்துடுச்சு. இவர் பேச தொடங்கி 3வது நிமிடத்திலேயே முதல் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துடுச்சு. 4வது நிமிடம் 45வது செகண்டில் போறீங்களான்னு ஆம்புலன்ஸ் டிரைவரை பார்த்து கேட்குறாரு. இதுக்கப்புறம் இன்னும் டைம் போட்டிருக்கு, நான் நேரமின்மையின் காரணமாக அதை நான் சுருக்கமாக நிப்பாட்டுறேன். அதுக்கப்புறம் திருப்பி ஆம்புலன்ஸை பார்த்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஆம்புலன்ஸை பார்த்து கேட்குறாரு. அப்புறம் பாதுகாவலர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எப்போ வந்து பாதுகாவலர்கள் எச்சரித்தார்களா அப்படின்னு. 7வது நிமிடம் 12வது செகண்டு பாதுகாவலர் விஜய்கிட்ட எச்சரிக்கிறார். எப்போ உங்களுக்கு வந்து தெரியும்னு கேட்டதாக ஊடகங்களில் செய்தி வந்துச்சு. மக்கள் மயங்கி விழுந்து உங்களுக்கு எப்போ தெரியும்னு. 7வது நிமிடம் 21வது செகண்டில் என்ன ஆச்சுன்னு கேட்டு தண்ணீர் பாட்டில் தூக்கி வீசுறாரு. ஒரு தண்ணீர் பாட்டில் வீசி தூக்கிய நிமிடத்தை நான் சொல்கிறேன். 7வது நிமிடம் 21வது செகண்டு. நீங்கள் 8வது நிமிடம் 33வது செகண்டு கூட்டத்திலேருந்து கத்துறாங்க தொண்டர்கள், மூச்சு முட்டி திணறி. அப்போ தான் அவர் கேட்பார், இதெல்லாம் வீடியோவாக இருக்குது, என்ன சொல்கிறான், என்ன அனுமான கேள்விகள் கேட்கப்பட்டதாக அனுமான கேள்வி. சார் இதை தாண்டி வேறு என்ன கேட்க போகிறாங்க? சார் எப்படி சார், என்ன சார் ஜனநாயகத்தில் நீங்கள் என்ன கேரக்டர் சார் பண்ணீங்க, நல்லா இருக்கா சார், சாங்லாம் எப்படி சார் வந்துருக்காங்க கேட்க போகிறாங்க? நிச்சயமாக அதை கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. இதை தானே கேட்டிருக்கணும், நியாயமாக இதை தானே சார் கேட்டிருக்கணும். இப்போ உங்களை எப்போ எச்சரித்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதாக செய்திகள் பார்த்தோம். 9வது நிமிடம் 9வது செகண்டில் வி ஹேவ் டு எவாக்குவேட் என்று ஆதவர்ஜனா சொல்கிறார். இதெல்லாம் வீடியோ. நான் சொல்கிறேன், நான் சும்மா ஏன் வீடியோவில் இருக்கக்கூடிய பதிவானவற்றை நிறுத்தி பாஸ் பண்ணி டைம் கோடோடு நான் வந்து நோட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இவ்வளவு நடந்த பிறகும் 11வது நிமிடம் 43வது செகண்டு கண்டினியூ பண்ணலாமான்னு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வருது, அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறாரு. அவர் பேச்சை நிறைவு செய்கிறது கிட்டத்தட்ட குழந்தையை காணும். 5வது ஆம்புலன்ஸ் வந்த பிறகு 15வது நிமிடம் 12வது செகண்ட் 5வது ஆம்புலன்ஸ் உள்ள வருது. 18வது நிமிடம் 58வது செகண்டில் விஜய் தவிர ஆதவர்ஜனா அஸ்மிகான்னு ஒரு குழந்தையை காணும், நீங்களே சொல்லிடுங்கிறார். அது வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆம்புலன்ஸில் மக்கள் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் டைம் கோடோட பதிவானதை நான் சொல்கிறேன். 19வது நிமிடம் 29வது செகண்டு நல்லதே நடக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி பனையூருக்கு வந்து விட்டார். 41 பேர் மாண்டு போனார்கள். ஆனால் விட்னஸாக தான் சிபிஐ விசாரணைக்காக திரு விஜய் அழைக்கப்பட்டிருக்கிறார். அது எஃப்ஐஆரில் வந்து அவர் பேர் சேர்க்கப்படலை. அவர் ஷாம் சார் அழகாக சொன்னாங்க, குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்படுமா படாதாங்கிறது. ஒருவேளை அந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை போட்ட எஃப்ஐஆரில் விஜய் பேர் சேர்த்திருந்தால் அவர் என்னவா தான் கன்சிடர் பண்ணப்பட்டிருப்பார். நீங்கள் A1 ஆகோ A2 ஆகோ இவங்க என்ன சேர்க்குறாங்களோ அப்படி தான் கன்சிடர் பண்ணப்பட்டிருப்பார். இல்லை, இப்போ அவர் தானே பிரதான விட்னஸ். இப்போ